நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக போட்டிருக்காங்க போல். கடை சூப்பராக இருக்கும், சாப்பாடு எல்லாமே நல்லா ஓடும். ஆனால் சீக்கிரமாக காலி ஆகிடும். நம்ம எதிர்பார்க்குற டைமில் இருக்காது சாப்பாடு. நல்லா ருசியாக இருக்குன்னு சாப்பிட்ற ருசியாக இருக்கனால சீக்கிரம் வந்து சாப்பிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. வந்து ஒரு 6 மாதமாக வந்து வாங்கி சாப்பிட்ருக்கேன். வந்து நல்லா இருக்குது. குறைஞ்சது ஒரு டைம் நல்லா தான் கொடுக்குறாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது. நின்று வெயிட் பண்ணி சாப்பிட்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். சாப்பாடு நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நம்ம வந்து கண்ணுக்கு மறைவாக செய்யும்போது அது எப்படி செய்வாங்களோன்ற ஒரு இது இருக்கும். இப்போ இங்கே செய்யும்போது அவங்களுக்கு தெரியும், இங்கே நல்லா சுத்தமாக செய்கிறாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடையாரில் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அடையாரில் பார்த்தீங்கன்னா எஸ்பி ஒரு பேங்க் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே. அப்படியே நேராக போனீங்கன்னா வந்து பெசன்ட் நகர், இந்த பக்கம் போனீங்கன்னா திருவான்மையூர் சொல்லிட்டு 2 சைடுக்கு நடுவில் இருக்கிற கடையை தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலாக அந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா 5 ஆப்பம் 2 மீன். இந்த கடையோட பேர் இதுதான். ஆனால் உமா அக்கா, அந்த அவங்களோட பேர் வந்து உமா அக்கா கடை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கடையில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். சீ ஃபுட் எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ். ஃப்ரான் 60 ரூபா, கடமா, அதுக்கு பார்த்தீங்கன்னா நெத்திலி ஃபிஷ்ஷுன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஃபிஷ் வந்து இது கோலா மீன் சொன்னாங்க, 50 ரூபா. இன்றைக்கி வந்து கோலா மீனோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 50 ரூபா சொன்னாங்க. மேக்ஸிமம் ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் மட்டும் அப்பப்போ அந்த ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும் சொன்னாங்க. மற்ற எல்லாமே வந்து கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு வந்து 50 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் தான் கொடுத்துட்ருக்காங்க. மேக்ஸிமம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 தான் இருக்குது, 12-12:15 தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு பின்னாடி தெரியுதான்னு தெரியுதா? பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்துச்சுங்க. அதோ கார்லேருந்துலாம் வந்து நின்று வாங்கிட்டு போனாங்க, நல்லா கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இவங்க வந்து இங்கே தான் வந்து அந்த மேக் பண்ணுறாங்களே, எப்படின்னா அந்த கடமா, எறா, அது கூட பார்த்தீங்கன்னா நெத்திலின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இங்கே தான் வந்து மசாலா போட்டு தூள் போட்டு இங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து மேக் பண்ணுறாங்க. நானுமே அதை பார்த்துருந்தேன், நீங்களும் வீடியோவில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐ மீன் நம்ம கம்மியான ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கே தான் வந்து ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். இப்போ நம்மளும் போய் இங்கே ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா தம்பி? உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, கடையோட பேர்? 5 அப்பா 2 மீன் எங்கள் கடை பேர். 5 அப்பா 2 மீன். 5 அப்பா 2 மீன். ஓகேம்மா. அப்படி பேர் எப்படிமா செலக்ட் பண்ணீங்க? புரியல. இல்ல அந்த மாதிரி பேர் எப்படி? இது வந்து எங்க கிறிஸ்டியன்ஸ்ல அதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்குறோம். ஆமா, அது விளக்க வேண்டாம், அது ரொம்ப நேரம் ஆகும். அது வந்து கிடைக்காது. நாங்க கிறிஸ்டியன்றதுனால 5 அப்பா 2 மீன் அந்த பேர் வச்சிருக்கோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி 17-18 வருஷம் இருக்கும் கடை போட்டு. 2009ல இருந்து கடை போடுறேங்க நான். 2009ல இருந்து. அப்போ எல்லாம் அப்பவும் இதே மாதிரி தான். ஆனால் அப்போ சிக்கன் குழம்பு கொடுக்க மாட்டேன். சாம்பார், ரசம், மீன் குழம்பு தான். மீன் வறுவல், கடமா, அவ்வளோதான். மற்றது எதுவுமே இருக்காது நம்ம கடையில். இப்போ ஒரு 5-6 வருஷமாக தான் கொஞ்சம் அதிகமாக போட ஆரம்பிச்சிருக்கேன். கடமா, எறா, மீன், நெத்திலி, முட்டை ஆம்லேட்டு, முட்டை தொக்கு, இதெல்லாம். இப்போ சிக்கன் குழம்பு இதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்குது. இந்த இப்போ ஒரு 6-7 வருஷமா. கடமா பார்த்தீங்கன்னா 60 ரூபா, வேற 60 ரூபா, நெத்திலி 60 ரூபா. மீன் வந்து சைஸ் வாரியா 100 ரூபாய், 80 ரூபாய், 70 ரூபாய், 30 ரூபாய்க்கு கூட நம்ம கடையில் மீன் இருக்கும். கடல் தான். ஏரி மீன் வந்தாலும் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா போட்டு ஸ்ட்ரைக் இப்பெல்லாம். கடல் மீனே கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கிடைக்கலன்னா ஏரி மீன், குளத்து மீன் அந்த மாதிரி இதை வாங்கிட்டு வரேன். கம்பல்சரி கடல் மீன் தான் நம்மக்கிட்ட வாங்குவோம். அது கிடைக்கல அப்படின் பொழுது இந்த போட்டு ஸ்ட்ரைக் இல்லைங்களா, அதனால கிடைக்கல அப்படின்னும் பொழுது ஏரி மீன் வாங்கிட்டு வருவோம். கண்டிப்பா அது எப்படி கஸ்டமர் கண்ணுக்கு தெரியாது இல்லையா. நல்லா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். சாப்பாடு நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நம்ம வந்து கண்ணுக்கு மறைவாக செய்யும்போது அது எப்படி செய்வாங்களோன்ற ஒரு இது இருக்கும். இப்போ இங்கே செய்யும்போது அவங்களுக்கு தெரியும், இங்கே நல்லா சுத்தமாக செய்கிறாங்க, இங்கே வந்து போட்டு தராங்க. நல்லா இல்லாதது எதுவுமே இருக்காது, மிச்சமானது எதுவுமே இருக்காது, அன்னன்னைக்கு உள்ளது அன்னன்னைக்கு போயிடும். அந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக வருவாங்க. அதனால அங்கே வீட்டில் செய்யவே மாட்டேன், இங்கே தான் வந்து செஞ்சு தருவேன். நானே தான் சமைக்கிறேன் எல்லாமே.
எப்போ ஆரம்பிச்சீங்க சமைக்கிறதுக்கு? காலையில் ஒரு 6 மணிக்கு 6:30 மணிக்கு அடுப்பு வேலையை ஆரம்பிச்சாக்கா மணி 11 ஆகும். 11 ஆகும் முடிட்டு ஒன்றும் இல்லை, நான் காலி ஆயிடுச்சுண்ணா. அது 11 ஆகும். காலையில் ஆரம்பிப்பேன், மணி ஒரு 11:30 அதெல்லாம் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் குளிச்சு 12 மணிக்கெலாம் கடை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆமாம், மதிய கடை மட்டும்தான். இல்லை, ஒரே ஆள் வேலை செய்கிறதுனால என்னால் 2 நேரம் 3 நேரம் கடை போட முடியாது. எங்கள் வீட்டுக்காரர் இருக்காங்க, எல்லா வேலையும் கூட பார்ப்பாரு. அவர் காயெல்லாம் அரைஞ்சி தருவாங்க, சாப்பாடெலாம் ஏற்றி தருவாங்க, இதெல்லாம் கூட மாட ஹெல்ப் பண்ணுவாங்க. மீதி சமைக்கிறதுக்கு எங்கிட்ட எல்லாமே நான் வேலை தான், என்னோட வேலை தான். சாப்பிட்றதுக்கு 50 ரூபா கொடுக்குறேன், பார்சல் 60 ரூபா. சாப்பிட்டுட்டு கூட வாங்கிக்கலாம், அன்லிமிட்டட் தான் சாப்பாடு. இந்த இடம் வந்து சாஸ்திரா ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா அது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ரோடு, இந்த பக்கம் வரணும். கரெக்டாக 12 மணிக்கெலாம் வந்துடுவோம். இங்கே 12 மணிக்கு வருவோம், 3 மணிக்கு 2 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். 2 முன்னாடியே முடிஞ்சிடும். அவ்வளோதான், வந்து போவாங்க, சாப்பாடு கேட்டு போவாங்க. நல்லா இருக்கும். எவ்வளோ நாளாக வரீங்க? சாப்பாடு எப்படி? நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக போட்டிருக்காங்க போல. கடை சூப்பராக இருக்கும், சாப்பாடு எல்லாமே நல்லா ஓடும். ஆனால் சீக்கிரமாக காலி ஆகிடும். நம்ம எதிர்பார்க்குற டைமில் இருக்காது சாப்பாடு. நல்லா ருசியாக இருக்குன்னு சாப்பிட்ற ருசியாக இருக்கனால சீக்கிரம் வந்து சாப்பிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. பெரிய பெரிய ஆள்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் போனால் அதிகமாக சாப்பிடுவோன்னு இங்கே வந்து சீப்பாக இருக்குன்னு நினச்சி அங்கே வெளியில் போனால் 150 ரூபா சாப்பிடுவாங்க. இங்கே 100 ரூபாயில சாப்பிட்டு போகலாம், 80 ரூபாயில சாப்பிட்டு போகலான்ட்டு வந்து சாப்பிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் சாப்பாடு. ரொம்ப பிடிச்சது என்ன சொல்கிறது, நெத்திலின்றது அதை வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் மீன் எறா, ஆனால் எல்லாமே இருக்கும் அங்கே. மீன், எறா, நெத்திலி எல்லாமே இருக்கும். இன்னைக்கு அதான் வந்தேன், ஏமாந்துட்டு நம்பி வந்தேன் சாப்பிடலான்ட்டு. வேற கடைக்கு தான் போய் வாங்கிட்டு போய் சாப்பிடணும். வேற கடைக்கு வாங்கினா இதோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும்? அங்கே கிடைக்காது, அதனால தான் லேட்டான கூட ஓடி வந்துருக்கு வாங்கிட்டு போகிறது. அங்கே போனால் எதனா டிஃபன் எதனா வாங்கி சாப்பிட்டு. எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கும்பா. எவ்வளோ நாளாக இங்கே வரீங்க? டேஸ்ட் எப்படி? நல்லா இருக்கு. நாங்கள் வந்து ஒரு 6 மாசமா வந்து வாங்கி சாப்பிட்ருக்கேன். இங்கே நல்லா இருக்கு. குறைஞ்சது ஒரு டைமு நல்லா தான் கொடுக்குறாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது. நின்று வெயிட் பண்ணி சாப்பிட்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி வாங்கணும் உண்மையிலே. ஏன்னா இவங்களால கொடுக்க முடியல, ஏன்னா கஸ்டமர் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக ஆகுது. அதனால் நம்ம வெயிட் பண்ணி வாங்கிக்கணும். டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம வெயிட் பண்ணி நான் கூட இப்போ ஆர்டர் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு தான் இருக்கேன். நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு நான் ஆர்டர் பண்ணி. கொடுப்பாங்க பொறுமையாக, நான் உட்காந்துட்டு 1/2 hour ஆனாலும் சரி, 3/4 மணி நேரம்னாலும் சரி உட்காந்து நான் வாங்கிட்டு போவேன். நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டு தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டு நல்லா கொடுக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஹலோ மக்களே, ஃபைனலாக வந்து நம்ம எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். இங்கே என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, கடமா, எறா, இன்றைக்கி வந்து நெத்திலி வந்து இன்றைக்கி வந்து கிடைக்கலையா, ஸோ அதனால் நெத்திலி இல்லை. கூட பார்த்தீங்கன்னா முட்டை கொடுத்துட்ருக்காங்க. ஃபிஷ் இருக்குது. ஃபிஷ் வந்து இன்றைக்கி ப்ரைஸ் வந்து 50 ரூபா, கடமா 60 ரூபா, ஐ திங்க் ப்ரான் வந்து 60 ரூபா தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வந்து சாலிடாக வந்து ஒர்க்குன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் அடையார் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க போட்டு தர அந்த மசாலா தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷோட இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 50 ரூபாய்க்கு வந்து ஒர்த்து. அதே மாதிரி வந்து இங்கே வந்து கடல் மீனும் இருக்குமா, ஏரி மீனும் இருக்குமா, என்னைக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு பண்ணுவாங்களாம். பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் அடையார் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிச்சு சொல்லுங்கள். மறக்காமல் எப்பயும் சொல்கிறதே தான், பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.